அனைவருக்கும் வணக்கம். சிறுடை காசி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மனோஜை வந்து இங்கே சந்தேகப்பட்டு முத்து, மீனா, ஸ்ருதி மற்றும் ரவி இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு அவங்க வந்து ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு எப்படினாலும் அவங்ககிட்ட வந்து மேட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பலகுரல் ஸ்ருதியை வச்சு தான் பேச வைக்கிறாங்க. சார் நாங்கள் ஜுவல்லரியிலேருந்து பேசணும், நீங்கள் லாஸ்ட் என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க. நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையே அப்படி இப்படிங்கன்னு வளர்றாரு அவர். இல்லை சார் நீங்கள் வாங்கினீங்களே 2 தோடு ஒரு ஜோடி வளையல் அப்படின்னு சொல்லி தாலி செயின்னு எல்லாமே அடுக்குறாங்க. இன்னும் இது கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அது ஃபீட்பேக்கு எங்ககிட்ட நகை வாங்கினா அது வந்து கவரிங் மாதிரியே தெரியாது, ஒரிஜினல் தங்க நகை மாதிரியே இருக்கும் சார், அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்போ நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம், நீங்கள் எப்போ வந்தாலும் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பேசுகிறாங்க. இவர் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டக்குன்னு யோசிக்கிறார், என்ன இது திடீர் இப்படி ஃபோன் போட்டு இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க, நம்ம மாட்டக்கூடாது உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் தான் எதுவும் நகை வாங்கலன்னு சொல்கிறேன், இல்லை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு. இல்லை சார் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ட்டு திருப்பி அவங்க பேசுகிறாங்க. நான் தான் வாங்கலன்னு சொல்கிறேன்னு, இனிமேல் இந்த மாதிரி திருப்பி ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணிங்க, சைபர் கிரைமில் நான் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனோஜ் ஃபோனை வச்சுறாரு. அதுக்கடுத்து திருப்பி அவங்க 4 பேர் யோசிக்கிறாங்க, என்ன இது அவன் எதுவுமே சொல்லலையா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவன் நிஜமாவே நகை எடுக்காமல் இருந்திருக்கலாம்னு ரவி சொல்லுவோம். போடா இவன் கூட இவ்வளோ நாள் பழகிருக்கும், அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கிறது தெரியாது அவனுக்கு, நான் தான் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி ரவியும் திருப்பி சொல்கிறாங்க. அவனை இப்படி தான் மாட்ட வைக்கணுமே, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து இவர் ஃபோன் போட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வராரு. ரோஹிணிக்கு யாரும் ஃபோன் வேறு வருது. ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி அது யாருன்னா கிறிஷோட பாட்டி, ரோஹிணியோட பையனும் ரோஹிணியோட அம்மாவும். ஏம்மா அடிக்கடி இப்போ ஃபோன் போடுற வர மனோஜ் வேறு பக்கத்தில் இருக்கார், போனோட்டமே நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி இங்கே தம்பி தான் பேசணும் மாறி சொல்கிறேன்னே. சரிம்மா புரியுதுன்னே, அவனோட பர்த்டேக்கு நீ வரியா அப்படிங்கிறத தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வச்சுடுறேன், அடிக்கடி இனிமேல் எனக்கு ஃபோன் போடாதன்ட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. என்ன பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதுவா இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கு வீட்டில் ஃபங்க்ஷனாக அதே பார்ப்போம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி மேனேஜ் பண்ணிடுறாங்க. சரி நீ யார் கூட பேசுகிறேன் அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. அதுவும் அந்த டீலர் ஒருத்தர் ஃபோன் போட்டார், அவர்கிட்ட தான் பேசினேன். சரி நான் போய் ஒரு டீலரை பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே மனோஜும் போய் சொல்லிவிட்டு டீலரை பார்க்குறேன்ட்டு அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு ரவி சொல்கிறாங்க, குடும்பத்தில் வந்து பணத்தை வச்சு இப்படினால ஏதோ பெரிய பிரச்சனை வரதாண்ட செய்யும், அதனால் இந்த மேட்டர் இப்படியே விட்டுறேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன், காணா போனது ஏன் பொண்டாட்டியோட நகையாச்சு, இவன் இப்படி நகையை வந்து திருடிட்டு போய் என்ன வேணாலும் செய்வியே, அதை நம்ம கேட்காம இருக்கணுமா, இதுவே இவனுக்கு ரொம்ப துணூறு விட்டு போயிருண்டா, அதெல்லாம் இல்லை இவனை கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு வழிக்கு செஞ்சு காட்டியே ஆகுவேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, ரவி உனக்கு ஏதாவது தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க ஏதாவது நகையை வச்சு ஏதோ ஒரு கடையில் தானே வச்சு வாங்குவாங்க அப்படிங்க. மீனா சொல்கிறாங்க, இல்லை அவங்க கண்டிப்பாக நகையை வந்து போய் இப்போ ஒரு பெரிய கடையில் தான் வச்சு அதை அடமானம் வச்சோ இல்லை விற்றோ ஏதோ சம்திங் பண்ணியிருப்பாங்க, சின்ன கடையிலக்கெல்லாம் போய் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நிஜமாவே ரவி சொன்ன மாதிரியேவும் அவர் எதுவுமே தப்பு பண்ணாமல் இருந்தார்னா அப்படின்னு சொல்லி மனோஜை பற்றி ஸ்ருதி கேட்கவும், சரி நீ ஃபோன் போட்டியில் ஃபோன் போட்டதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தாருன்னு முத்து கேட்டதுக்கு பதில் பேசவும், இதுலேருந்தே தெரியலையா அவன் வந்து ஒரு ஃப்ராடு, பொய்யை மறைக்கையா அப்படின்ட்டு, இது போதும் எப்படினாலும் கண்டிப்பாக அவன் என்கிட்ட மாட்டுவான், அவனுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கு, அந்த பயமே கண்டிப்பாக அவனை என்கிட்ட வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக அவனை எப்படி விசாரித்து கண்டுபிடிப்பேன்னு சொல்லி முத்து சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாங்க. இருடா சாப்பிட்டு போடான்னு ரவி சொல்லுவோம். இல்லைடா நீங்களே சாப்பிடுங்கடா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடறாரு. சரி சுருஜி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மீனாவும் கிளம்புறாங்க. போனதுக்கப்புறம் ரவி திங்கிங்கில் இருக்கார், என்ன பண்ணி என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பணத்தை வச்சு வீட்டில் எதுவும் பெரிய பிரச்சனை வரும்போது ஒரே யோசனையாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு நீ இப்பெல்லாம் தேவையில்லாமல் யோசிக்கிறேன்னு, நீ வேறு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறியே அப்படிங்கிறாங்க. எனக்கு சரின்னு பட்டது அதனால் நான் ஹெல்ப் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி எனக்கு ரொம்ப பசிக்குது வா சாப்பிட்லான்ட்டு அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மனோஜ் சிக்கமாக ஓடிடுறார் வீட்டுக்கு. ஏம்மா அப்படின்ட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க விஜய். என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்று வாமே அப்படிங்கிறாங்க. இருடா அடுப்பில் வேறு பால் வச்சுக்க, இந்த மீனை வேறு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பண்ணி வாமான்ட்டு உள்ள ரூம்குள்ளே வந்து கதை சாத்திட்டு, அப்பாவை எங்கன்னா அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காருனே, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு உடனே. ஃபோன் தானடா வந்துச்சு, அதுக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கவரிங் நகை வாங்கினீங்களே அந்த கவரிங் கடையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் கவரிங் வாங்கின நகை வந்து எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கவரிங் நகைக்கு எது கடை இதெல்லாம் கேட்குறாங்க. அதான் எனக்கு டவுட் வந்துச்சு அவங்க பேசுனதுலேருந்து, ஒருவேளை இதை முத்து தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு கேட்குறாங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன், ஆனால் அது லேடி குரல் பேசுனதுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மீனா பேசியிருப்பாள். இல்லைம்மா நல்லா இங்கிலீஷில் அழகாக பேசிச்சேம்மா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த முத்து தாண்ட ஏதோ வேறு ஒரு பொண்ணை வச்சு பேசியிருக்கியானே, கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். சரி நீ எதுவும் உளறி கொட்டிட்டேனே. இல்லைம்மா நான் எதுவுமே சொல்லணே, நல்ல வேலை எதுவும் சொல்லாமல் இருந்த நீ. இந்த முத்து இன்னும் நோண்டிக்கிட்டே தான்டா இருப்பான், விட மாட்டானே. ஏம்மா இந்த நகையை பற்றி விடவே மாட்டானே, அது எப்படா விடுவான், காணா போனது அவனோட பொண்டாட்டியோட நகையாச்சு, அதை எப்படி அவன் விடுவான். இதுக்கு தான் சொல்கிறேன் சீக்கிரமாக தங்க நகை வாங்கி வை, அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு. சீக்கிரம் அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணுறான் நீ.
அம்மா அதை விட ரோகிணிக்கு எங்கே விஷயம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லி அது வேறு ரொம்ப பயமாக இருக்குமா. இப்போலாம் வர வர ரோகிணி வேறு கரெக்டாக கணக்கு கேட்குறா அப்படிங்கிறாங்க. எப்படி தான் ரூபா எடுக்கணும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ கடையில் வந்து ரொம்ப சேல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படின்னா நீ ரெடி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நான் இப்படினா ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முத்துவை கட்டுறாங்க. முத்து வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கடுத்து ஃபோன் போடுறாங்க நம்ம மீனாவுக்கு தான். என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த நம்ம கிட்டக்க போய் பண்ணி அவன் தப்பிச்சிட்டான் பார்த்தியா, அவனை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன், நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தை விடவே இல்லைன்னு. அதை எப்படி விட முடியும், என் மண்டைக்குள்ளே போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது. நீ எங்கே இருக்குன்னு, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஒரு கடையில் பூ கொடுக்க வந்திருக்கேனே. சரி எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு. என்னங்கன்னு, இந்த மனோஜ் பிள்ளைக்கு எப்படினாலும் அம்மா தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அம்மா செஞ்ச எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்ச ஒரே ஆள் பார்வதி அத்தை தான். பார்வதி அத்தை கிட்ட சொல்லாமல் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் பார்வதி அத்தை கிட்ட ஏதாவது போட்டு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க நம்ம போய் கேட்க முடியும்னு. நேரடியாக கேட்க வேண்டாம், ஆனால் நம்ம ஏதாவது பேசி அவங்க கூட வாயிலேருந்து வர வைக்கலாம். ஸோ நீ என்ன பண்ணுறேன், இப்போ நேரம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன், நானும் அவங்க வந்துடுறேன். இங்கே சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற. சரி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் வந்து அப்படின்ட்டு சரிவா உள்ளே போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. பார்வதி காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்ன நீங்கள் இங்கேன்னே. இல்லை நான் வந்து வழக்கமாக ஒரு சவாரிக்கு போனேன்னா அவர் வந்து ரூபாய்க்கு பதிலாக பழம் நிறையா கொடுத்துட்டாரு. இவ்வளோ பழத்தை வச்சு நான் என்ன பண்ணேன், கடையில் போய் வியாபாரம் பண்ண முடியும், அதான் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. பழம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்புறமா பிரித்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இருங்க உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேனே. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தானே. சரி இருங்க வந்தவங்களுக்கு காஃபியாக கொண்டுட்டு வரேன். வழக்கமாக எப்போயுமே உங்கள் அம்மா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வருவா, பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்கன்னே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கட்டும் காஃபிலாம் நாங்கள் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம், சாப்பிட்டு வந்தோம் அப்படின்ட்டு உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு. அன்றைக்கி நீங்கள் பாட்டி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா, உங்களை சரியாக கவனிக்க முடியல, நீ சாப்பிட்டு போனீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேனே, மீனை அதெல்லாம் நல்லா கவனிச்சேன், அன்றைக்கி மீனோட சாப்பாடு தான் நாங்கள் ஃபேமஸ் செய்வோம். ஆமாம் அப்படிங்கிறாங்க. கிஃப்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் டிவிலாம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு. டிவியா என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க. அதான் நீங்கள் கொண்டு வந்தீங்களே டிவி கிஃப்ட்டுன்னு சொல்லி. ஆமாம் அது கிஃப்ட்டு தான் விஜயோட கிஃப்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னு. நீங்களுமே அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தீங்க, எனக்கு அதை பார்த்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசையாயிருச்சு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. நீ கூட வீடியோ எடுத்து அழகாக போட்டிருந்தம்மா அப்படிங்கிறாங்க. அது என்னத்த பெரிய கிஃப்ட், எனக்கு அந்த கிஃப்ட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு. ஏன் அப்படி சொல்கிற, அந்த கிஃப்ட் ரொம்ப நல்லாச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அது பாட்டிக்கு இவங்க ரெட்டவடை செயின் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களா, ஆனால் அது வாங்க முடியாமல் போயிடுச்சா, அதனால தான் யோசிச்சுட்டு இருந்து அதுதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு. ஆமாத்த நான் செயின் வாங்கலாம்னு சொல்லி மீனாவோட நகை விற்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோன்னே. அதை எப்படி விற்க முடியும், அது கவரிங் நகையாச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அது 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 வந்து அம்மா தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஓ அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களா, அம்மா நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் என்னன்னு. ஆமாம் நாங்கள் ரொம்ப ஸ்நேகிதம் இல்லை, நாங்கள் ரொம்ப நட்பு தானே, ஸோ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல தான் செய்வான்னு. அப்போ அம்மா அவங்க கிட்ட தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ போட்டு வாங்குறாங்களே இவங்க அப்படின்ட்டு. நான் வேறு பாரு வந்தவங்க எதுவுமே பேசாமல் நான் நாட்டி உட்காந்துட்டே இருக்கேன். இருங்க முறுக்கு வாங்கி வச்சுட்டு வந்தேன், முறுக்கை சாப்பிட எடுத்துகிட்டு வரேன்னே. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், உட்காருங்க அப்படின்ட்டு. ஐயோ நம்மக்கிட்ட வந்து மேட்ரை முறுக்கு வாங்காமல் விட மாட்டாங்க போலுக்கே, நம்மளை இந்த முறுக்கு முறுக்குறாங்களே அப்படின்ட்டு பார்வதி மைண்ட்லேயே சொல்லிட்டு ஐயோ உளையறாத பார்வதி அப்படின்னு சொல்லி மனசை சொல்லிட்டு அதுக்கடுத்து கேட்குறாங்க. ஆமாம் அம்மா எல்லாமே சொன்னா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துடுறாங்க. சரி அந்த செயினை பற்றி வேறு என்ன சொன்னாங்கன்னு. அது வந்து அம்மாவுக்கு தானே தெரியும் செயின் எப்படி மாறிச்சு அப்படின்னு. அம்மாவுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் மீனாவோட அவங்க வீட்டில் தான் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேறு என்ன சொன்னாங்க, பாட்டியோட நாங்கள் வேறு அதில் சேர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி யாரையும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, பாட்டியை வேறு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அம்மா புதுசு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நடந்தது என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அம்மா இதை பற்றி உங்கள் கிட்ட வேறு ஏதாவது சொன்னாங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. அது வந்து தம்பி உங்கள் அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை உங்களை வந்து நான் அத்தைன்னு சொல்லி சும்மா வாயால் கூப்பிடல, மனசார கூப்பிட்றேன். உங்களை நிஜமாகவே என்னோட சொந்த அத்தை மாதிரி தான் நினச்சிருக்கேன்னு. ஆமாப்பா எனக்கும் நான் தனியாக தான் இருக்கேன், எனக்குன்னு வேறு யார் இருக்கா, நீங்கள் தான்ப்பா என் பிள்ளையெல்லாம் நினச்சிருக்கேன்னு. பாத்தியமே நான் சொன்னேன்ல அத்தைக்கு நம்ம மேலே ரொம்ப மரியாதை ரொம்ப பாசம் அதிகம் அப்படின்னு. அத்தை என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, அவங்க என்னோட நல்லதை தான் நினைப்பாங்க என்ன அத்தை அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அத்தை நீங்களாவது எனக்கு கொஞ்சம் சொல்லி ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து முத்து அது வந்து நகையை உங்கள் அம்மா விஜயாவும் மனோஜும் அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து விஜய் வந்துடுறாங்க. பார்வதி அப்படின்னு கத்துறாங்க. டக்குன்னு ஆனால் ஷாக்காகி நின்றாங்க. இவங்களுக்கு ஷாக்காகி ஐயோ அம்மா இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு. ஆமாம் நீங்கள் 2 பேரும் இங்கே அப்படின்னு. ஏன் இங்கெல்லாம் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே மீன் வந்துட்டு இல்லத்தை இவங்க கொஞ்சம் பலம் வாங்கினாங்க, அதனால் அத்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லி வந்தாங்கன்னு. இதுன்னு புது பழக்கம், ஏன் அவளுக்கு பழம் வாங்க தெரியாதா, அவளே வாங்கிக்கிட மாட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீட்டில் எல்லாம் புதுசு புதுசாக தானே நடக்குது, ஒரு நாளைக்கு இல்லாட்டினாலும் வெளியில் வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிய தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன இவன் வளர்றான் அப்படின்னு மீனா பார்த்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அத்தை, சரி நாங்கள் கிளம்புறோம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு வரோம் அத்தை அப்படின்ட்டு பாதிட்டு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. சரி கரெக்டாக அம்மா வந்துட்டாங்களே அந்த நேரம் பார்த்து அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் அம்மா எப்படி இப்போ வந்தாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தாலும் வந்திருப்பாங்க, நம்ம எதுவும் உண்மையை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து பார்வதி கேட்குறாங்க. ஐயோ நல்ல வேலை விஜயா நீ வந்து, அவங்க துருவி என் மேலே கொஷின் ஏறிட்டே இருந்தாங்கன்னே. அம்மா என்ன கேட்டாங்கன்னு. எல்லாம் அந்த நகையை பற்றி தானே, நீ எதுவும் உளறி வச்சுட்டியன்னே. இல்லை நீ தான் அதுக்குள்ளே வந்துட்டியே, நல்ல வேலை வந்து காப்பாற்றினே
என்ன அப்படின்னு சொல்லி பார்வதியும் சொல்கிறாங்க. சரி நம்மளுக்கு இருந்த ஒரே பெரிய நம்பிக்கை இவங்க தான், கடைசி நம்பிக்கையே இப்போ போய் இவங்க வந்து கெடுத்துட்டாங்களே அப்படின்னு அம்மா கெடுத்துட்டாங்களேன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. ஃபோன் வருது. யாருங்கண்ணே? எல்லாம் அந்த செல்வம் பையன் தான். சரி நான் பிற பேசிக்கிறேன்னே. ஏங்க அவங்களுக்கு என்ன அவசரமோ ஏதோ நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க பேசுகிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. டேய் இல்லைடா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் அவுட்ஃபிட் ஃபுல்லாமே வந்திருக்கான். எல்லா சரக்குமே கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. நம்ம பசங்களும் 2 3 சரக்கு இறக்கிருக்காங்க. அதே நானும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன்ல, நீ வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் நல்லதாக பார்த்து வாங்கிடலான்டா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ நான் மைண்ட் சரியில்லடா, நான் வேறு மூடில் இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. என்னவா என்ன அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, ஏதோ கம்மி ரேட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா அவங்களுக்கு சரியாக நல்லா பார்த்து வாங்க தெரியாதுன்னு, கூட போய் வாங்கி கொடுங்கங்க, நீங்கள் அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, அன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இவங்க வருவாங்க, நீங்கள் வைங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நீங்கள் முதல் போங்க, சவாரி தான் போகல, அட்லீஸ்ட் அந்த அண்ணனுக்காக போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், பொய்ங்கிறது மேகம் மாதிரி ரொம்ப நேரம் நிற்காது, டக்குன்னு கலைஞ்சிரும் அப்படின்னு. அதே போல் அந்த பொய்யானது கண்டிப்பாக ஒரு உண்மைக்கு வெளியே வந்து தான் ஆகும். ஸோ ரொம்ப நாள் நீடிக்காது, நீங்கள் எதுவும் பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு. பரவாயில்ல, உங்கள் அப்பா நல்ல பெரிய விஞ்ஞானி தான் போலக்கு, அதான் அவர் மாதிரியே நீ பேசுகிற, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அவங்க காரை வச்சு கிளப்பி விட்டுறாங்க. ஸோ அவர் போகிறாரு. அந்த கம்மியான ரேட்டுக்கு வந்த ஃப்ரிட்ஜு ப்ளஸ் டிவி எல்லாம் இருக்கா, அது யாரோடது, அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அது மனோஜிதா எப்படிங்கிறது வெளிவர போகுது. ஸோ நாளைக்கு நம்ம இந்த நியூஸை பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.